எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அமர உம்முடைய வசனத்தை தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம். யோனாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம். முதல் 2 வசனம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார் என்று இந்த 3வது அதிகாரம் ஆரம்பிக்கிறது. 1வது அதிகாரத்திலேயும் இதே போன்ற வசனம் ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோனாவுக்கு கர்த்தர் முதல் முறையிலே அழைப்பு விடுத்த போது யோனா அந்த அழைப்பை தவிர்த்து விட்டு தன்னுடைய விருப்பத்தின்படி அவர் தர்ஷீசுக்கு அவர் பிரயாணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அவர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அங்கே விலகினார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர் தர்ஷீசுக்கு அவர் புறப்பட்டார். கர்த்தர் அவருக்கு கொடுத்த தரிசனத்தையும் கர்த்தர் அவருக்கு அழைத்த அழைப்பையும் கர்த்தர் அவருக்காக வைத்திருந்த அந்த ஊழிய ஸ்தலத்தையும் விட்டு அவர் தன் விருப்பம் போல அவர் விரும்பின இடத்திற்கு அவர் பிரயாணப்பட்டு போனார். ஆனால் அங்கே அவர் பிரயாணம் அவர் நினைத்தபடி முடியவில்லை. அதன் பிறகு அவர் கடலிலே தூக்கி வீசப்படுகிறார். அங்கே கர்த்தர் அவர் மேலே இறக்கப்பட்டு ஒரு மீனை கட்டளையிட்டார். அந்த மீன் அவரை விழுங்கிற்று. மீனின் வயிற்றிலே அவர் இரவும் பகலமாக 3 நாள் இருந்து ஜெபம் பண்ணி அங்கே கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் கர்த்தர் கட்டளையிட்ட போது அந்த மீன் அவரை கரையிலே கட்டிவிட்டது. இப்பொழுது அவர் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் தனிமையிலே. ஏனென்று சொன்ன 2வது அதிகாரத்துக்கும் 3வது அதிகாரத்துக்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கிறபடினாலே நாம் இப்படியாக கற்பனை செய்து கொள்ளலாம். அவர் அங்கே மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே ஒப்புரவாகி இருக்கலாம். தேவனுடைய தரிசனத்தை விட்டபடினாலே, தேவன் அவரை நம்பி கொடுத்த பொறுப்பை அவர் செய்யாதபடினாலே, அவர் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போனபடினாலே, அவர் அங்கே தேவனுடைய இரக்கத்திற்காக, தேவனுடைய மறுபடியும் அழைப்பிற்காக மறுபடியும் அவர் தன்னை புதுப்பித்து கொண்டு தேவனிடத்திலே அவர் மனம் திரும்பி அங்கே மன்றாடி இருக்கலாம். அவர் அங்கே தேவனுடைய சமூகத்துல கெஞ்சி அவர் ஜெபித்திருக்கலாம். கர்த்தர் மறுபடியும் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறதற்காகத்தான் 3வது அதிகாரத்துல 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் தேவனுடைய விருப்பத்திலிருந்து வழிவிட்டால் அல்லது தேவனுடைய சித்தத்தை விட்டு தன் மனம் போன போக்கிலே அவன் பின்மாற்றம் அடைந்து விட்டால் தேவன் அவனை அப்படியே விட்டு விடாமல் அவன் மனம் திரும்புகிற போது கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவனை தள்ளாமல் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்று நாம் இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். 2வது தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டானது. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போ என்று சொன்ன உடனே அவர் மறுபடியும் தன்னுடைய பிரயாணத்தை அவர் அங்கே ஆரம்பித்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய அவர் போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நினிவேயின் மக்கள் மிகவும் பாவிகளாய் இருந்தார்கள். அவருடைய பாவம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது. அதை கர்த்தர் பார்த்தார் என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப தேவனுடைய பார்வையில அவர்கள் பாவம் கொடியதா இருந்தபடினாலே அங்கே தேவன் அவர்களை அழிக்க சித்தமானால், ஆனாலும் ஒரு முறை அவர்களுக்கு மனம் திரும்புதலுக்கு யோனாவை தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க அனுப்பினார். இப்போ இந்த கொடுமையான ஜனங்களில் பார்த்து யோனா ஒருவேளை பயந்திருக்கலாம்.
இங்க போய் நாம் எப்படி ஊழியம் செய்வது, இந்த ஜனங்கள் பெரும் கொடியவர்களா இருக்கிறார்கள், பாவிகளா இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆகினால்தான் யோனா தன்னுடைய விருப்பப்படி வேறொரு பிரயாணத்தை தொடர்ந்தார். எது எப்படியா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை கிடைக்கிற போது, தேவனுடைய தரிசனம் கிடைக்கிற போது, தேவனுடைய அழைப்பு கிடைக்கிற போது நாம் அப்படியே கீழ்ப்படிந்து நாம் எந்த இடமாக இருந்தாலும் நாம் அங்கு செல்வது நமக்கு உகந்ததாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆபத்துக்களை வைத்திருப்பார். ஏனென்று சொன்னால் யோனாவின் வாழ்க்கையில யோனா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில அப்படி நடந்தது. இது நாம் முதல் 2 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2வது முறை அவர் கீழ்ப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிற போது, மறுபடியும் நமக்கு உந்துதலை கொடுக்கிற போது, மறுபடியும் நாம் உணர்வடைந்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை இங்கே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பரவாயில்லை, முதல் முறை தோல்வி அடைந்து விட்டோம், முதல் முறையில கீழ்ப்படியவில்லை, முதல் முறையில் பின்மாற்றம் அடைந்து விட்டோம். ஆனாலும் 2வது முறை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்பை பற்றி கொண்டு நாம் தேவனுடைய காரியங்களை செய்ய முன் செல்ல வேண்டும். 3வது வசனத்தை 4வது வசனத்தை நாம் பார்க்கிற போது, அவர் யோனா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நினிவேக்கு சென்று இன்னும் 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்படும் என்று அங்கே பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மனம் திரும்புதலான எச்சரிக்கையை, கர்த்தர் உடைய வார்த்தையை நினிவேவுக்கு யோனா இங்கே அறிவுறுத்துகிறார். தேவனுடைய வார்த்தையை உண்மையாக அறிவிக்க வேண்டும். தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்கிறதோ அதை அப்படியே பிரசங்கிக்க நாம் முன்வர வேண்டும். இந்த காலகட்டத்தில் சத்தியத்தை பிரசங்கிக்கிற, உண்மையான வசனங்களை சொல்லுகிற சபைகளிலே ஜனங்கள் இருப்பதில்லை. காரணம், இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் நல்ல ஆட்டம், நடனங்கள், இசை, இது போன்ற கட்டுக்கதைகள், இது போன்ற சூழ்நிலைகள் இருக்கிற சபைகளிலே ஜனங்கள் ஏராளமாக பெருகி இருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக பிரசங்கிக்கிற இடங்களிலே ஜனங்கள் அதிகமாக வருவதில்லை. ஆனாலும் இங்கே யோனாவின் சூழ்நிலைகளை நாம் பார்க்கிற போது கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே போய் பிரசங்கித்தார். அங்கே நாம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வருகிற போது, நினிவேவின் மக்கள் ராஜா முதல் கீழ்த்தட்ட மக்கள் வரையிலே தன் பாவத்தை உணர்ந்து அவர்கள் உபவாசம் இருந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ உண்மையான மனம் திரும்புதலுக்கு கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிக்கிறார். உண்மையாக ஒரு மனிதன் சத்தியத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் தேவனிடத்திலே திரும்புவானானால், 10வது வசனத்துல சொல்லியிருக்கிறபடி தேவன் நீதி உள்ளவர் மட்டுமல்ல, இரக்கம் உள்ளவராகவும் இருக்கிறார். அவர் அவர்களை தண்டிக்க, அவர்களை நஷ்டப்படுத்துவதற்கு முன்பதாக ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அதை அந்த மக்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். வேத வசனத்தை சரியாக பிரசங்கிக்கிற போது, ஜனங்கள் சரியாக அந்த வேத வசனத்தை புரிந்து கொள்ளுகிற போது, அங்கே மனம் திரும்பி தேவனிடத்தில் அவர்கள் வருகிற போது கர்த்தர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொண்டு அவர்கள் மேல் இரக்கத்தையும் காட்டுகிறார். இப்படிப்பட்ட கரடுமுரடான மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்த ஒரு தேவனுடைய மனிதனை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு. அவர் பேரு டான் பாஸ்கோ. அவரும் கூட இந்த யோனா ஊழியம் செய்தது போலவே அதிகம் பாவம் நிறைந்த, அதிகம் தவறான வழிகளிலே செல்லுகிற மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார். இவர் 1815ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி இத்தாலி நாட்டிலே பிறந்தார். அப்போது அவர் சிறுவயதா இருக்கும்போது அந்த தேசத்துல யுத்தம் பெருகி இருந்தது, யுத்தம் பதற்றமாயிருந்தது. அங்கே பஞ்சமும் பசியும் அங்கே அதிகமாக சூழ்நிலை காணப்பட்டது. மக்கள் யுத்தத்தினாலே கலங்கி இருந்தார்கள். அந்த சூழ்நிலையில தான் இந்த டான் பாஸ்கோ பிறந்து வளருகிறார் சிறு குழந்தையாக. ஆனாலும் இந்த ஏழை குடும்பமாக இருந்தாலும், விவசாய குடும்பமாக இருந்தாலும், அவருடைய தாயார் மார்கரெட் இந்த பிள்ளைகளை நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் விசுவாசம் உள்ளவர்களாகவும் வளர்க்கிறார். டான் பாஸ்கோ மற்றும் 2 சகோதரர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். 3 பிள்ளைகள். அவர்களை கர்த்தருக்குள்ளாக அவருடைய தாய்
ஜபத்திலும் விசுவாசத்திலும் வசனத்திலும் வளர்த்தார் என்று அவருடைய குறிப்பு சொல்லப்படுகிறது. இவருடைய 2வது வயது இருக்கிற போது இவருடைய தந்தை இறந்து போனார். ஆகையினால அவருடைய தாய் தான் அவரை வளர்த்தார். இவர் கனவு நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். டான் பாஸ்கோ என்பவர் கனவு நாயகன். காரணம் என்னன்னு சொன்னா, இவருக்கு கனவின் மூலமாக தான் அழைப்பு வந்தது. இவர் 9வது வயதுல ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது கனவிலே. ஒரு பெரிய ஒரு வெள்ளை அங்கி தரித்த ஒரு மனிதர் வந்து நிற்கிறார். அப்போது அங்கிருந்து ஒரு சத்தம் வருது. இவர் உடனே பயப்படுறார். அப்புறம் பயந்து என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே அங்கிருந்து ஒரு பேச்சு வருது. என்னன்னு சொன்னா, ஒரு காட்சி வந்து இவருக்கு காண்பிக்கப்படுகிறது. என்னன்னு சொன்னா, வெறும் வாலிபர்களா இருக்கிறாங்க. அந்த வாலிபர்கள் ரொம்ப வன்முறையான சூழ்நிலையில காணப்படுறாங்க. ரொம்ப கெட்ட வார்த்தைகள் பேசுகிறா இருக்கிறாங்க. அவர்கள் ரொம்ப அவங்க கெட்ட வார்த்தையும் சண்டை போடுறவங்களாகவும் அடித்து கொள்ளுகிறவர்களாகவும் அப்படிப்பட்ட காட்சியை இவர் வந்து பார்க்கிறார் கனவுல. அப்ப பார்க்கிற போது இவருக்கு ஒரே பயமாயிடுச்சு. இது என்னன்னு புரியல. ஏன்னா அவருக்கு அப்போது 9 வயசு தான். ஆகினால அவர் என்ன இது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே அந்த தரிசனம் கொடுத்த அந்த வெள்ளை அங்கி தரித்த அவர் வந்து கொஞ்சம் பொறு என்று சொல்லுகிறார். மறுபடியும் இன்னொரு காட்சி வருகிறது. இந்த இடத்துல நீ ஊழியம் செய்யணும், இதுதான் உன்னுடைய பணி ஸ்தலம் என்று அவருக்கு சத்தம் கேட்கிறது. அவர் சொல்றாரு, இந்த இடத்துல போய் எப்படி செய்யறது? இது ரொம்ப கடினமா இருக்கிறாங்களா ஆட்கள், பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசுறாங்க, நடக்கக்கூடாதபடியெல்லாம் நடக்கிறாங்க. இங்க போய் ஒரு மனிதன் எப்படி இவர்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு இவர் வந்து மறுபடியும் கேட்கிறார். அப்போ கொஞ்சம் பொறு என்று சொன்னோடனே அந்த காட்சி மறுபடியும் தொடர்கிறது கனவுல. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த கரடுமுரடான ஒரு மிருகங்கள் மறுபடியும் காட்சி அளிக்கிறது. நாய், நரி, கொடுமையான மிருகங்கள். அந்த மிருகங்களை பார்க்கிறாரு. இவருக்கு பயம் வருது. ஆனாலும் சிறிது நேரம் கழித்து இந்த மிருகங்கள் எல்லாம் சாதுவான ஆட்டுக்குட்டியாக மாறினதாம் கனவுல. முதல்ல அவர் காட்சி பார்க்கிற போது கொடுமையான மிருகங்களை தான் அவர் பார்க்கிறார். அதன் பிறகு அந்த மிருகங்கள் எல்லாம் சாதுவான ஆட்டுக்குட்டியாக மாறினது அவருடைய கனவுல. இதுதான் உன்னுடைய பணித்தலம், இங்கேதான் நீ ஊழியம் செய்யணும் என்று அந்த கனவு மறைந்து விட்டது. இவர் சிறு வயதிலிருந்தே இதை யோசிச்சு இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாம ரொம்ப குழப்பத்தில இருக்கிறார். ஆனாலும் இவருக்கு ஒரு தெளிவு இருக்கிறது. நமக்கு இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில தான் போய் கர்த்தரை பத்தி சொல்லணும், இப்படிப்பட்ட மக்களை தான் கடவுளேற்றத்துல கொண்டு வரணும், கொடுமையான மக்களை சாதவான ஆட்டுக்குட்டியாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கனவு இவருடைய மனதிலே ரொம்ப பதிஞ்சிச்சு. அவர் 12வது வயதா இருக்கிற போது இவருக்கு ஒரு ஆசை வருகிறது, நம்ம போய் வேதாகம கல்லூரியில சேர்ந்து படிக்கணும். அப்போ வீட்டுல பர்மிஷன் கேட்கிறார், நான் போய் வேதாகம கல்லூரியில சேர்ந்து படிக்க போறேன். அப்போ அவருடைய மூத்த சகோதரன் வந்து இவரை கண்டிக்கிறார், இதெல்லாம் நம்மளால முடியாது, இவரோட பணம் செலவு பண்ணி நம்ம படிச்சு நம்மளால குருவானவராக ஆக முடியாது, ஏன்னா நம்ம ஏழ்மையான ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய டான் பாஸ்கோவை கண்டித்து அவர் விட்டு விடுகிறார். அதன் பிறகு இவருடைய இந்த தரிசனம், இவருடைய விருப்பம் தொடர்ந்து இவருடைய இருதயத்துல மறையாமல் இருக்கிறது. அப்ப என்ன பண்றாருன்னா, அவர் வீட்டை விட்டு வெளியேறார். வீட்டை விட்டு வெளியேறி ஒரு திராட்சை தோட்டத்துல போய் வேலைக்கு சேர்றார். திராட்சை தோட்டத்துல 6 வருஷம் வேலை செய்து அந்த வேலையை செய்த அந்த பணத்தை அங்கே வேதாகம கல்லூரியில பணத்தை ஃபீஸ் கட்டி அங்க என்ன பண்றாருன்னு இவர் 6 வருஷம் வேதாகம கல்லூரியை படிக்கிறார். படிச்சுட்டு அதற்குள்ளே இவருக்கு வயது இன்னும் ஆகிறது. அதன் பிறகு அங்க ஒரு நல்ல நண்பர் கிடைக்கிறாரு. அங்க இருக்கிற அந்த குருவானவர் இவருக்கு நல்ல உதவியா இருக்கிறாரு. அதன் பிறகு இவர் படித்து முடித்த உடனே இவருக்கு ஒரு பகுதியில ஒரு சபையில ஆயராக இவரை நிர்ணயிக்கிறார்கள். அப்ப அந்த
பட்டணத்துல ஆயராக நிர்ணயித்த உடனே அங்க இவருடைய ஆசை என்னன்னு சொன்னா இந்த கனவு நினைவாக்கணும். அப்ப இவருடைய எண்ணத்துல எல்லாம் இந்த தவறான வழியில போகிற வாலிபர்கள் மேலேயே இருக்கிறது. இவருக்கு சிறு வயதுல இருந்தே ஒரு பழக்கம், எதை பார்த்தாலும் அப்படியே திறமையாக செய்வார். ஆகினால இவரை சுற்றில எப்போது பார்த்தாலும் சிறு பிள்ளைகள் இவரை சூழ்ந்து கொண்டே இருப்பார்கள். வாலிபர்கள் இவருக்கு நல்ல நண்பர்களாகி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு திறமை படைத்த ஒரு மனிதர் தான் டான் பாஸ்கோ. அப்ப இந்த இடத்துல குருவானவரா இருக்கும்போது இவர் யோசிக்கிறாரு, பட்டணத்துல தான் நம்ம இருக்கிறோம், கிராமத்துல இருந்து வேலை தேடி வருகிற வாலிபர்கள் தேவனை ஆராதிக்க வந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி இவருடைய யோசனையாக இருந்தது. ஆனால் கிராமப்புறங்களிலிருந்து பட்டணங்களிலே குடிசை பகுதியிலே தங்குகிற வாலிபர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்பதிலோ தேவனை ஆராதிக்கிறதிலோ அவர்களுக்கு நாட்டம் இல்லை. இவர் பார்க்கிறாரு, யாருமே தேவனுடைய சமூகத்தை தேடி வரமாட்டேங்கிறாங்கன்றதுனால இவரே என்ன பண்றாருன்னா அந்த அவர்கள் தங்கி இருக்கிற பகுதிக்கு போறாரு. அங்க போய் அங்க இவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை சொல்லுகிறார். எங்கெங்க வாலிபர்கள் எல்லாம் தங்கி இருக்கிறார்களோ, எங்கெங்கு வாலிபர்கள் ஒன்று கூடுகிறார்களோ அங்கே போய் தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் சிறு சிறு தவறுகளை செய்துவிட்டு ஜெயிலுக்கு சென்று மறுபடியும் விடுதலையாகி வருகிற வாலிபர்களை சந்திக்கிறார். அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை போய் சொல்லுகிறார். அதன் பிறகு ஜெயிலுக்கே சென்று ஊழியம் செய்கிறார். இப்படி இவருடைய யோசனை எல்லாம் இந்த தவறான பழக்க வழக்கத்தில் இருக்கிற வாலிபர்கள் மேலேயே இவருக்கு நோக்கமாக இருந்தது. அப்போ இவர் வாலிபர்களே சந்திக்கிறார். நல்ல குடும்பத்தை சேர்ந்த, நல்ல படிக்கிற, நல்ல அறிவு இருக்கிற வாலிபர்களை இவர் சந்திக்கவே இல்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் இவருக்கு கொடுத்த தரிசனம் அப்படிப்பட்டது. ஆகினால அப்படிப்பட்ட வாலிபர்களை சந்தித்து 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 இவர் தினமும் ஒரு சில வாலிபர்கள் இவரை தேடி வருகிறார். அப்போ இந்த வாலிபர்கள் இவர்களை தேடி வருகிற போது அவர்களோடு சேர்ந்து இவர் வசனத்தை சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஒரு இடத்துல தினமும் கூடுறாங்க. அப்ப கூடுகிற போது அங்கேயும் என்ன பண்ணுதுன்னா பிரச்சனை வருது. ஏன்னா இப்படிப்பட்ட சரியான பழக்க வழக்கம் இல்லாத வாலிபர்கள் அந்த இடத்துல வருகிறபடினால அவர் ஆரம்பித்த இடத்திற்கு பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கிறது. அந்த சாப்பிடுற இடம், அந்த ஹோட்டல்காரர்கள் பிரச்சனைக்கு பண்றாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இங்க வரக்கூடாது, இப்படிப்பட்ட வாலிபர்கள் எல்லாம் சரியில்லை. ஆனாலும் இவர் தொடர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதுல இவர் என்ன பண்றாருன்னா இதை விடாமல் வேறொரு இடத்தை மாற்றி அங்கே இவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்தை வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த இடத்துல வாலிபர்களை கூட்டுறார். தினமும் வருகிறார்கள் ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் இவரை தேடி. அந்த வாலிபர்களிடத்துல இவர் நல்ல முறையில பழகிறார், நல்லா அவர்களுக்கு வசனத்தை சொல்லுகிறார், நல்லா அவர்களை ஜெபிக்கிறார். அவர்கள் இங்கேயே தங்குகிறதற்கு கூட வசதி வாய்ப்பு செய்து கொடுக்கிறார். அதற்காக அந்த இடத்தை வாங்கி அவர் அதற்கு பேர் ஆரட்டரி என்ற ஒரு பெயரை வைத்து இந்த இடத்துல தினமும் ஜெபிக்க வாலிபர்களை அழைக்கிறார். தினமும் வருகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். இவரும் மீதி இருக்கிற நேரத்துல போறாரு, வாலிபர்களை சந்திக்கிறாரு, ஜெபிக்கிறாரு. இது இவருடைய வாடிக்கையாக மாறிவிட்டது. இப்ப இங்க தங்குகிற வாலிபர்களுக்கு இவர் யோசிக்கிறார், சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்கும், அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு அவருடைய தாயாரே இங்க வருகிற வாலிபர்களுக்கு உணவு சமைத்து தருகிற வேலையை செய்தார்களாம். அவருடைய தாயார் உன்னுடைய ஊழியத்திற்கு நான் உனக்கு பக்கபலமா இருக்கிறேன் என்று சொல்லி வருகிற எத்தனை வாலிபர்கள் வந்தாலும் அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்தார்களாம். இப்படியே அவருடைய ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் அவர் யோசிச்சாரு. பகலிலே ஊழியங்கள் செய்தாலும் இரவிலே அவர் வேத வசனங்களை எழுதி அதை அச்சிட்டு அதை துண்டு பிரதியாக மக்களுக்கு கொடுக்க அவர் முயற்சி செய்தாராம். அதை அவர் மறுபடியும் அவர் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறார். அதன் பிறகு இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா இவர் தவறு செய்த வாலிபர்கள் தண்டிக்கப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா அப்போ இருந்த சூழ்நிலையில தவறான வழியில அநேக வாலிபர்கள் இருந்தார்கள். அவர்கள் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதும் வரதும் தண்டிக்கப்படுறதுமாக இருந்தார்கள். ஆகினால இவர் ஒரு கோரிக்கை வச்சு, எப்படி தவறு செய்கிறவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு ஏதாவது ஒரு மறுவாழ்வு தரணும்,
அப்படி என்று சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, அந்த வாலிபர் ஜெயிலுக்கு போயிட்டு வருகிற வாலிபர்களுக்கு ஒரு மறுவாழ்வு தருகிறதற்கு அதற்கான காரியங்களை இவர் என்ன பண்ணாருன்னா, இவர்களுக்கு ஒரு புதிய பாதையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இவர் ஆசைப்பட்டு அந்த வாலிபர்களுக்கான எல்லா வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஜபத்தின் மூலமாகவும் வசனத்தின் மூலமாகவும் செய்து கொடுத்தார் என்று இவருடைய குறிப்பு சொல்லுகிறது. அதன் பிறகு அப்படி ஊழியங்கள் வளருகிறது. அதன் பிறகு இவர் என்ன பண்றாரு, நம்மளே ஒரு புதிய சபையை கட்டலாம் என்று சொல்லி ஒரு 8 சென்ட் இடத்தை வாங்குறாரு. அப்போது இவர் கையில இருக்கிறது 8 ரூபாய் தான் இருந்ததாம். 8 சென்ட் இடம் இருக்குது, ஒரு 8 ரூபாய் இருக்கிறது. அதை கட்டுகிற ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு இந்த 8 ரூபாயை கொடுத்துட்டு இதை நீங்க வேலையை ஆரம்பிங்க, கர்த்தர் இதையெல்லாம் பார்த்துக் கொள்வார், கடவுள் இதை பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி பணத்தை அந்த இன்ஜினியர் கிட்ட கொடுக்குறாரு. அதன் பிறகு சிறுக சிறுக அந்த வேலைகள் நடந்து அங்கே ஒரு சபை கட்டப்பட்டது. இவர் அதிகமாக ஜெபிக்கிற பழக்கமுடையவர். அந்த சபையில இவர் எப்போதும் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். அப்போது ஒரு நாள் இவருடைய நெருங்கிய நண்பர் இவரை சந்திக்க வந்தார். அப்ப இவருடைய நெருங்கிய நண்பர் இவரை சந்திக்க வந்த போது அவர் முயற்சி பண்றாரு. ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் ஜபத்தை விட்டு எழுந்துக்கவே இல்லை, ஜபத்திலே தான் இருக்கிறாரு. அதன் பிறகு அந்த நண்பர் சரி நான் போயிட்டு இன்னொரு நாள் பாக்குறேன், மறுபடியும் கொஞ்சம் அமருங்க வந்துருவாரு அப்படின்னு அந்த அவருடைய உதவியாளர் சொல்றாரு. மறுபடியும் அமர்ந்து இருக்கிறாரு. மறுபடியும் நான் போறேன், நேரம் ஆயிடுச்சு, எனக்கு வேலை இருக்குது. அவர் ஒரு பெரிய வசதி படைத்த செல்வந்தரான நண்பர் இவருக்கு. இல்ல கொஞ்ச நேரம் உட்காருங்க வந்துருவாரு. அதன் பிறகு ரொம்ப நேரம் கழிச்சு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய நண்பரை அவர் சந்திக்கிறார். அப்போ அந்த நண்பர் சொல்றாரு, நான் ரொம்ப நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். அதுக்கு அவர் சொன்னாராம், நீ என்னுடைய நெருங்கிய நண்பர் தான், ஆனால் உன்னை காட்டிலும் தேவன் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படின்னு அவருக்கு பதில் கொடுத்தாராம். அப்போ இவர் எப்போதுமே ஜபத்துல இருக்கிற போது, இவர் கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற போது எப்பேற்பட்ட நண்பர்கள் வந்தாலும் எப்பேற்பட்ட வேலையையும் அவர் செய்வது இல்லை. அவர் அந்த செல்வந்தரான நண்பர்களுக்கு அவர் சொன்ன பதில், நீ எனக்கு நெருக்கமான நண்பர் தான், ஆனால் உன்னை காட்டிலும் தேவன் எனக்கு நெருக்கமான நண்பர், உன்னை காட்டிலும் அவர் எனக்கு அதிகம் என்று சொன்னாராம். அப்படிதான் இவருடைய ஜப வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. அப்படி அநேக வாலிபர்கள், தவறான வழியில இருந்தவர்கள், கொள்ளாத வழியில இருந்தவர்கள் இவருடைய ஊழியத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்டு, இவருடைய ஜபத்தினாலே ஈர்க்கப்பட்டு, இவருடைய வார்த்தையின் வசீகரத்தினாலே அவர்கள் எல்லாம் தேவனிடத்துல திருப்பப்பட்டு மனம் திரும்பி அநேக வாலிபர்கள் தேவனை அவர் அண்டிக் கொண்டார்கள் என்று அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது. ஒரு சிலர் நண்பர்கள் சொன்னார்களாம், உங்களுக்கு வயதாகுது, நீங்க கொஞ்சம் உடம்பை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு கூட இவருக்கு ஆலோசனை சொன்னார்களாம். எனக்கு இப்போது இருக்கிற நேரத்துல நான் ஊழியம் செய்யலன்னு சொன்னா, நான் வயதான பிறகு, இன்னும் வயதான பிறகு என்னால ஊழியம் செய்ய முடியாது, ஆகினால நான் நேரத்தை வீணடிக்காமல் நான் தேவனுக்காக நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அவர் பகல் பூரா ஊழியம் செய்வார். இரவு முழுவதும் வசனங்களை எழுதி எழுதி துண்டு பிரசங்களை மக்களுக்கு கொடுக்கிறதற்காக அவர் இரவில் அவர் வேத வசனங்களை எழுதுவார் என்று இவருடைய குறிப்பு சொல்லுகிறார். இப்படியாக அவர் தேவனுக்காக ஊழியம் செய்து 1888 வருஷம் ஜனவரி 31 அவர் இந்த உலகத்தை விட்டு தேவனடி சேர்ந்தார். இப்படியாக டான் பாஸ்கோ என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் பொல்லாத வாலிபர்களை சந்தித்து பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே அவர் ஊழியம் செய்து வாலிபர்களுக்கு இவர் பெரிய ஒரு வெளிச்சமாக, இவர் ஒரு உதயமாக இவர் இருந்தார் என்று அவருடைய குறிப்புகள் சொல்லுகிறது. அப்போ நாம் யோனாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தை படிக்கிற போது கூட யோனா முதலிலே பயந்தது அந்த பொல்லாத மனிதர்களை பார்த்து. ஆனால் மறுபடியும் தேவனுடைய வார்த்தை அவர் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அதே மக்கள் மத்தியில போய் ஊழியம் செய்கிற போது அந்த மக்கள் மனம் திரும்பி கர்த்தரை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பட்டணமே மனம் திரும்பினது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை நாம் சரியாக செய்கிற போது மக்கள் மனம் திரும்பி அங்கே தேவனை சந்தித்து அங்கே பரலோகத்தை வந்தடைவார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகினால கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நாம் செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த டான் பாஸ்கோ அவர்களுடைய வாழ்க்கை சரித்திலிருந்து பொல்லாத மக்கள் மத்தியில் போய் அவர் எப்படி அவர் ஊழியம் செய்தாரோ அதே போல நாமும் ஊழியம் செய்வோம்.
கர்த்தர் காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று கற்றுக் கொடுத்த ஆண்டவரை இந்த படிப்பினைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை எப்படிப்பட்ட மக்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட கரடுமுரடான இடங்கள் இருந்தாலும், நீர் கொடுக்கிற தரிசனத்தை நாங்கள் வீணடிக்காமல் நாங்கள் சென்று செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென்.